சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஈஸ்வரி சொல்றதும் சரிதான். இந்த நிச்சயதார்த்தத்தை உடனே வச்சுக்காம அவ அத்தையும் மாமாவையும் சமாதானம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் சந்தோஷமா இந்த நிச்சயத்துல கலந்துகிட்டுமே கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். சரிதான் நீ. அக்கா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்ப நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு தேதி தானே குறிக்கிறோம். ஜோசியர் என்ன தேதியை சொல்றாரோ அதை பிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்குள்ள ஈஸ்வரியோட மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் பேசி சமாதானப்படுத்துவோம். சித்தி சொல்றது சரிதானம்மா? இல்லம்மா நீ எதுக்கும் இந்த விஷயத்துல ஈஸ்வரியும் ஒரு வார்த்தை கட்டுக்கம்மா. என்னம்மா ஈஸ்வரி, நீ என்ன சொல்ற? அத்தை, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டாலே நாம கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடும். அது இன்னும் தப்பாயிடும். அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க அத்தை. ஈஸ்வரி, நாம ஜோசியரை வர சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இப்ப பண்ணணுமா இந்த மாதிரியான எண்ணங்கள் வரவேணாம். அவரு நாள் குறிச்சு கொடுக்கட்டும் நிச்சயத்துக்கு. நீயும் போய் அழகோட சேர்ந்து உன் மாமாவை பாரு. கண்டிப்பா அபியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரே தவிர சஞ்சீவ கல்யாணம் பண்ணல அதுக்காக கோபங்களோ வருத்தங்களோ அவர் மனசுல கண்டிப்பா இருக்காது. இந்த ஒரு விஷயத்துக்காக நடக்க போற விசேஷத்தை தள்ளி போட வேணாம். சரியா? நீங்க நாள் குறிச்சு கொடுங்க. சரிங்கம்மா. என்ன இசு, நீ ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க? நிச்சயதார்த்தத்துக்கு நாள் தானே குறிச்சுக்கிட்டு இருக்காங்க, குறிக்கட்டும். இதுல என்ன இருக்கு? உன் மாமா கிட்டயும் அத்தைக்கிட்டையும் நான் வந்து பேசுறேன், கவலையை விடு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மாமா கிட்ட பஞ்சாயத்துக்கு வரீங்களா?